மெடுசா இந்த பேரை கேச்ச உடனே நம்ம மனசுல என்ன வருது? பாம்புகளால ஆன தலைமுடி, பாக்குறவங்கள எல்லாம் கல்லா மாத்திர ஒரு பயங்கரமான அரக்கி, இதுதானே? ஆனா இந்த பழங்கால கதைக்கு பின்னாடி புதைஞ்சிருக்கிற உண்மை நாம நினைக்கிறத விட ரொம்பவே சிக்கலானது. வாங்க மெடூசாவோட கதையோட ஒவ்வொரு லேயரா விலக்கி பாப்போம். அவ உண்மையிலே நாம நினைக்கிற அரக்கிதானா, இல்ல வேற யாராவதான தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அவளோட பேர்ல இருந்தே ஆரம்பிக்கலாமே. பண்டைய கிரேக்க மொழியில மெடூசா அப்படின்னா பாதுகாவலர் இல்லனா ரட்சகர்னு அர்த்தம். ஆச்சரியமா இருக்குல்ல? அரக்கத்தனம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடையாளமா மாறிப்போன ஒரு பேரோட உண்மையான அர்த்தம் அதுக்கு அப்படியே நேர் எதிரா இருக்கு. இந்த ஒரு சின்ன விஷயம்தான் அவளோட உண்மையான கதையை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கான முதல் படி. சரி, முதல்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச அந்த பயங்கரமான உருவத்தை பத்தி பாத்துடலாம். பல 100 வருஷமா கதைகள்லயும் சரி ஓவியங்கள்லயும் சரி இந்த முகம்தான் ஆதிக்கம் செலுத்திட்டு வருது. ஆமா, அந்த விவரங்கள்ல நம்ம மனசுல அப்படியே பதிஞ்சு போயிருக்கு. தலைமுடிக்கு பதிலா நெளியிற பாம்புகள், எந்த ஒரு வீரனையும் உயிரே இல்லாத கல்லா மாத்திர அவளோட பார்வை. அவள் 3 கார்கன் சகோதரிகள்ல ஒருத்தி. ஆனா இங்க ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. அவளோட மத்த 2 சகோதரிகளுக்கும் சாகா வரம் உண்டு. ஆனா மெடியூசாவுக்கு மட்டும் அந்த வரம் கிடையாது. அவளால மரணிக்க முடியும். இந்த ஒரு பலவீனம்தான் கடைசியில அவளோட தலைவிதியையே தீர்மானிச்சு. இப்பதான் கதையோட மையப்புள்ளிக்கு நாம வர்றோம். மெடூசாவுக்கு எப்படி இந்த பயங்கரமான உருவம் கிடைச்சது? அவளோட தோற்றத்தை பத்தி ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத 2 வெவ்வேறு கதைகள் சொல்லப்படுது. இதுதான் அவளோட கதையில நாம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி. அவ பொறக்கும்போதே ஒரு அரக்கியா பொறந்தாளா, இல்ல ஒரு கொடூரமான சம்பவத்தால அப்படி உருவாக்கப்பட்டாளா? இந்த ஒரு கேள்விக்கான பதில் அவளை நாம பாக்குற விதத்தையே மொத்தமா மாத்திடும். ஒருவேளை அவளை ஒரு அரக்கியா பாக்குறதுக்கு பதிலா ஒரு பாதிக்கப்பட்டவளா பார்க்க வைக்கும். இங்க பாருங்க, இந்த புராணம் நமக்கு 2 வழிய காட்டுது. ஹெசியோட் மாதிரி ரொம்ப பழைய கிரீக்க கவிஞர்களோட கதைகள்ல மெடூசா பிறப்பிலே ஒரு அரக்கி, அதுதான் அவளோட இயல்பு. ஆனா ஓவிட் மாதிரி அதுக்கப்புறம் வந்த ரொமானிய கவிஞர்கள் சொல்ற கதை ரொம்பவே சோகமானது. அவரோட கதையில மெடூசா ஏத்தனா தேவிக்காகவே தன்னோட வாழ்க்கைய அர்ப்பணிச்ச ஒரு பேரழகான பூசாரி. ஆனா அவ எந்த கோயில்ல சேவை செஞ்சாலோ அதே கோயில்ல வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டா. இதுக்கு என்ன நடந்தது தெரியுமா? கோபமான ஏத்தனா தேவி அந்த தப்ப செஞ்சவரை தண்டிக்கல, பாதிக்கப்பட்ட அவளை தண்டிச்சாங்க. அவளோட அழக ஒரு கோரமான முகமாவும் அவளோட அழகான தலைமுடிய விஷப்பாம்புகளாவும் மாத்திட்டாங்க. அவளுக்கு கிடைச்ச ஒரு மாற்றம் சும்மா வெளித்தோற்றத்துல நடந்த மாற்றம் மட்டும் கிடையாது. அவளோட ஒவ்வொரு பயங்கரமான அம்சத்துக்கு பின்னாலையும் ஆழமான சில அர்த்தங்கள் இருக்கு. வாங்க அந்த சாபத்தோட அனாத்தமிய கொஞ்சம் அலசி பாப்போம். அவளோட தலையில இருக்கிற பாம்புகள் பயமுறுத்துறதுக்காக மட்டும் இல்ல. ஒரு பாம்போட குறியீட்டை யோசிச்சு பாருங்க. ஆமா, அது ஆபத்தோட சின்னம்தான். ஆனா அதே நேரத்துல தன்னோட தோலை உரிச்சிட்டு புதுசா வர்றதால அது மாற்றம் மற்றும் மறுபிறப்போட சின்னமாவும் இருக்கு. அந்த பாம்புகள் அவ மேல திணிக்கப்பட்ட ஒரு கட்டுப்படுத்தவே முடியாத ஆதி சக்திய குறிக்குது. இதுல இருக்கிற ஒரு பெரிய முரண்பாட்டை கவனிச்சிங்களா? அவள ஒரு அரக்கேன்னு காட்டின அதே விஷயம், அதாவது அவளோட தலை மத்தவங்கள தீய சக்திகள்ல இருந்து காப்பாத்துற ஒரு பொருளா பயன்படுத்தப்பட்டுச்சு. அவளோட தண்டனையே அவளுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா மாறிப்போனதுதான் விசித்திரம். இதுதான் நம்மள மெடூசாவோட கதையோட சோகமான கடைசி அத்தியாயத்துக்கு கூட்டிட்டு போகுது. வீரன் பர்ஷியஸோட வருகை. நம்ம பார்வையில அது ஒரு வீரச் செயல். ஆனா மெடூசாவோட பார்வையில அது ஏற்கனவே துயரத்தால நொறுங்கி போயிருந்த ஒரு வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்ட கடைசி அடி. பெர்சியஸும் ஒன்னும் இந்த ஆபத்தான பயணத்துக்கு தனியா போகல. அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய சப்போர்ட் இருந்துச்சு. ஏத்தனா தேவி ஒரு கண்ணாடி கேடயத்தை கொடுத்தாங்க. ஹெர்மெஸ் பறக்கறதுக்கு காலணிகளை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம கண்ணுக்கு தெரியாம மறையறதுக்கு ஒரு ஹெல்மெட்டும் கிடைச்சுது. இவ்ளோ தெய்வீக உதவிகளோட நடந்த ஒரு சண்டைய ஒரு நேர்மையான சண்டைன்னு சொல்ல முடியுமா? இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. பர்சியஸ் அவள நேருக்கு நேரா பார்க்கவே இல்ல. அவளோட சக்திய இல்ல ஒருவேளை அவளோட வலிய நேருக்கு நேரா சந்திக்க துணிச்சல் இல்லாம ஒரு பிரதிபலிப்பு வழியா அவள வீழ்த்தினான். இத அவனோட புத்திசாலித்தனமான தந்திரமா, இல்ல அந்த அரக்கிக்கு பின்னாடி இருந்த பெண்ணோட வலிய உண்மையா பார்க்க முடியாத இயலாமைய? இதுதான் அவளோட கதையோட உச்சகட்ட சோகம். அவ செத்ததுக்கு அப்புறமும் அவளோட சக்தி அவகிட்ட இருந்து பறிக்கப்பட்டுச்சு. பர்ஷியஸ் அவளோட தலைய ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணான். அதுக்கப்புறம் யார் அவள இந்த நிலைக்கு ஆளாகுனாங்களோ அதே ஏதேனா அவளோட தலைய தன்னோட கேடயத்துல ஒரு வெற்றி சின்னமா வச்சுக்கிட்டாங்க. மெடூசாவோட கதை அவளோட மரணத்தோடு முடிஞ்சு போகல. அவளோட உருவமும் சரி, கதையும் சரி, காலம் மாற மாற எப்படியெல்லாம் உருமாறி இன்னைக்கும் நம்ம கூடவே இருக்குன்னு இந்த கடைசி பகுதியில பார்க்கலாம். பண்டைய கிரேக்கர்கள் மெடூசாவோட தலையோட உருவத்தை
கோர்கானியன் அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு தாயத்து மாதிரி பயன்படுத்தினாங்க. இதுல இருக்கிற ஒரு மலைக்க வைக்கிற முரண்பாட்டை யோசிச்சு பாருங்க. எந்த சமூகம் அவளோட அரக்கின்னு சொல்லி முத்திரை குத்தி கொன்னுச்சோ அதே சமூகம் தீய சக்திகள்ல இருந்து தங்களை காப்பாத்திக்க அதே அரக்கியோட உருவத்தையே பயன்படுத்திக்கிச்சு. ஆனா இன்னைக்கு மெடூசாவோட கதைக்கு ஒரு புத்தம் புது அர்த்தம் கிடைச்சிருக்கு. நவீன பெண்ணியவாதிகள் அவள வெறும் அரக்கியா பாக்குறதில்ல. அதுக்கு பதிலா அநீதிக்கு எதிரா பொங்குற பெண்களோட கோவம், வலிமை மற்றும் மீண்டு வர்ற திறமைக்கு ஒரு சக்தி வாய்ந்த அடையாளமா அவள பாக்குறாங்க. இந்த ஸ்லைடு இந்த நம்ப முடியாத பயணத்தை ரொம்ப அழகா நமக்கு காட்டுது. பண்டைய கிரேக்கத்துல ஒரு பாதுகாப்பு சின்னமா ஆரம்பிச்சு மறுமலர்ச்சி காலத்துல அடக்கப்பட்ட ஒரு அரக்கியாகி இன்னைக்கு பெண்ணிய எதிர்ப்போட ஒரு முக்கியமான அடையாளமா அவ உருவெடுத்திருக்கா. அவளோட கதை ஒவ்வொரு காலகட்டத்தோட மதிப்புக்கும் ஏத்த மாதிரி தொடர்ந்து மாத்தி எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கு. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். மெடூசாவோட கதை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? ஒருத்தர அரைக்கின்னு முதிரை குத்துறதுக்கு முன்னாடி அவங்க அனுபவிச்ச வலிய நம்ம யோசிச்சு பாக்குறோமா? ஒருவேளை உண்மையான அரக்கத்தனம் நாம பாக்குற உருவத்துல இல்லாம அந்த உருவத்தை உருவாக்குன செயல்கள்ல தான் இருக்குமோ? யோசிச்சு பாருங்க.